அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று மார்கழி 27ஆம் நாள் கூடாரவள்ளி. இன்று கூடாரவள்ளியை முன்னிட்டு நம்முடைய பத்மாவதி தாயாருக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. மஞ்சள் காப்பு சாத்தி இன்று கண்ணாடி வளையல்களால் வஸ்திரம் சாத்தப்பட்டு இன்று அழகு தெய்வமாக நமக்கு காட்சி தருகிறாள். இந்த கூடாரவள்ளி என்பது என்ன சிறப்பு என்றால், ஆண்டாள் ஒவ்வொரு மார்கழி மாதமும் பெருமாளை நினைத்து தவம் செய்கின்ற நாள். ஒரு மார்கழி திங்களன்று 27 நாள் பெருமாளை நினைத்து கொண்டு அவள் திருப்பாவை பாடி வரும்போது அவருடைய தந்தை பெரியாழ்வார் அவர்கள் பெருமாளுக்கு மாலை சாற்றும்போது அந்த மாலையில் ஒரு முடியை கண்டார். இது என்ன விசித்திரம், என்றும் இல்லாமல் இன்று மாலையில் முடி வருகிறதே என்று கலங்கினார், அழுதார். என்ன என்று பார்த்தால், ஆண்டார் நாச்சியார் அந்த மாலையை சூடி தன்னுடைய கணவராக பெருமாள் வர வேண்டும் என்று சூடி அழகு பார்த்து கொடுத்தாள். அந்த ஆண்டாள் சூடிய மாலையை தான் பெருமாள் சூடினார். ஆதலால் தான் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று ஆண்டாளை அழைக்கிறோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்மை பாடி பறிக்கொண்டு யாம் பெரும் சம்மானம், உந்தன்மை பாடி பறிக்கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே, சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாவணிவோம், பாடகமே என்றனைய பல்கலனும் யாவணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடி இருந்து குளிர்ந்தேலோ
இந்த கல்பாக்க நகரியத்தில் 20 வருடமாக பெருமாள் வந்து ஆகியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் இந்த கூடாரவள்ளி அன்று கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு அவளுக்கு எல்லா சுமங்கலிகளும் சேர்ந்து ஆசீர்வாதம் செய்து அட்சதை போட்டு அவர்களை வாழ்த்துவது இங்கு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. கன்னியா குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார்கள். இப்படி செய்யும்போது கல்யாணம் ஆன குழந்தைகள் 1 வருடத்திற்குள் திருமணம் தொடர்ந்து அவளுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்று வருகிறது. இது அனுபவபூர்வமான உண்மை. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 30-40 குழந்தைகளாவது இந்த கூடாரவள்ளியால் பலனடைந்துள்ளார்கள். போன வருடம் கூடாரவள்ளியில் உட்கார்ந்த குழந்தைகள் இந்த வருடம் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அருமையான பேரு இந்த கல்பாக்க நகரியத்தில் அமைந்துள்ள இந்த பத்மாவதி தாயார் சன்னதியில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் மகத்தி சற்சங்கத்தின் கைங்கரியமும் மற்றும் இந்த ஆலய மகளிர் அணியினருடைய கைங்கரியத்திலும் மற்றும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பாலும் சிறப்பாக இந்த மார்கழி மகோற்சவம் நல்லபடியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆலய நிர்வாக குழு சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகள் பல.